அந்த புகழ்பெற்ற ரிசார்ட்டின் சொகுசு அறை. வெளியிலிருந்து பார்த்தால் அமைதியாக தெரியும் அந்த அறைக்குள் ஒரு மயானத்தின் அமைதியை விட கொடூரமான ஒன்று அரங்கேறிக் கொண்டிருந்தது. அறையெங்கும் மங்கலான சிவப்பு நிற LED விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க, அந்த செந்நிற ஒளி அறையிலிருந்த ஒவ்வொரு பொருளின் மீதும் ஒரு வக்கிரமான நிழலை படரவிட்டிருந்தது. நிதின் அப்படியே உறைந்து நின்றான். அவரது கண்கள் முன்னால் நடந்த விஷயங்களை அவரது அறிவு ஏற்க மறுத்தாலும், சித்தார்த் ஊட்டிய அந்த நச்சு போதனைகளால் அவரது மனது ஒரு விசித்திரமான வக்கிரமான போதைக்கு அடிமையாக்கிக் கொண்டிருந்தது. இரத்த சிவப்பான அந்த ஒளியில் நிதினின் முகம் ஒரு மிருகத்தின் சாயலை பிரதிபலித்தது. நந்தினி அறையின் மூலையில் முடங்கி கிடந்தாள். கலைந்த கூந்தல் அவளது முகத்தை மறைத்திருந்தது. பயத்தில் பிதுங்கிய அவளது கண்கள் அவள் அனுபவித்த அந்த திடீர் அதிர்ச்சியின் ஆழத்தை சொல்லின. ஒரு காலத்தில் நிதின் உயிருக்கு உயிராக காதலித்த அதே கண்கள் இன்று உதவியற்ற நிலையில் கண்ணீரை சொரிந்து கொண்டிருந்தன. ஆனால் அந்த அழுகை நிதினுக்குள் எந்த பரிதாபத்தையும் உண்டாக்கவில்லை, மாறாக ஒரு விசித்திரமான அதிகார உணர்வையே கொடுத்தது. சித்தார்த் ஒரு வக்கிரமான சிரிப்புடன் மெல்ல நிதினை நெருங்கினான். அவரது ஒவ்வொரு அடியும் அந்த அறையின் கனத்த அமைதியை கிழித்தது. என்ன நிதின், அப்படியே உறைந்து நிற்கிற? எல்லாம் சுகமா முடிஞ்சதில்ல? அப்புறம் என்ன சும்மா? இவள நெக்ஸ்ட் டைம் நீயே போட்டு தள்ளணும்ல? அதான் நான் வீடியோ எடுத்தேன்டா என்றான் சித்தார்த். அவன் கையில் இருந்த அந்த சிறிய கேமராவை காட்டியதும் நிதினுக்குள் இருந்த கொஞ்ச நஞ்ச பயமும் மறைந்து ஒரு விதமான மிருகத்தனமான வேகம் அவரது நரம்புகளில் பாய்ந்தது. நிதின் மெல்ல தன் தலையை நிமிர்த்தினான். அவரது பார்வையில் இப்போது காதல் இல்லை, ஒரு விதமான வன்மம் மட்டுமே இருந்தது. அட போங்க அண்ணா, நான் இப்போதான் என் மனசு பெரிய கவலையில இருந்து வெளியே வந்தது போல இருக்கு. இவ என்னை பிரிஞ்சப்ப இருந்த அந்த ரணம் இப்போ இவளோட இந்த நிலைய பார்த்ததும் ஆறிப்போச்சு என்று நிதின் சொன்னான். அவரது குரலில் இருந்த அந்த மாற்றம் சித்தார்த்துக்கு ஒரு பெரிய வெற்றியாக தெரிந்தது. சித்தார்த் அவரது தோளில் தட்டினான். இதுக்கே இப்படியாடா? உன்னை ஏமாத்துன இவளுக்கு இதெல்லாம் கம்மிதான். அவளோட அந்த திமிரை அடியோடு சிதைக்க ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கேன். உனக்கு ஓகேனா செய்யலாம் என்றான். நிதின் குழப்பத்துடன் என்ன அண்ணா என்று கேட்டான். சித்தார்த் தனது நச்சு புன்னகையை உதிர்த்துவிட்டு நிதினின் காதுகளுக்கு மிக அருகில் குனிந்து சொன்னான், நானும் அவளை அனுபவிக்கிறேன்டா. நீ முன்னாடி உட்கார்ந்து என்ஜாய் பண்ணு. நிதின் ஒரு கணம் திகைத்தான். அவனது இதழ்கள் துடித்தன. ஆனால் சித்தார்த் அவரது காதுகளில் ஊதிய அந்த வஞ்சக பேச்சு, அவரது காதலை பிரித்த காதலிக்கு இதுதான் சரியான தண்டனை என்ற அந்த எண்ணம் அவனை சம்மதிக்க வைத்தது. சித்தார்த் உதவியால் தான் காதலி மீண்டும் கிடைத்தாள் என்ற அந்த போலி மயக்கத்தில் நிதின் ஒரு ஜடத்தைப் போல தலையை ஆட்டினான். சித்தார்த் மெல்ல தனது சட்டையை ஒவ்வொரு பட்டனாக கழற்றினான். அவரது கண்கள் நந்தினியின் மேல் ஒரு பசியுள்ள வேட்டைக்காரனைப் போல படர்ந்தன. அந்த செந்நிற ஒளியில் அவரது கண்கள் சிவந்து தெரிந்தன. நந்தினி பயத்தில் கத்தினாள், கதறினாள். ஆனால் அந்த அறையின் சவுண்ட் புரூஃப் சுவர்கள் அவளது மரண ஓலத்தை வெளியே விடவில்லை. இதுக்கே இப்படியா? இவ உன்னை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் கம்மிதான் என்று சொன்ன சித்தார்த் தனது சட்டையை கழற்றி எரிந்துவிட்டு நந்தினியை நெருங்கினான். நிதின் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு கட்டிலுக்கு எதிரே ஒரு வசதியான நாற்காலியை போட்டு அமர்ந்தான். சிகரெட் புகையை ஆழமாக இழுத்து வக்கிரமாக வெளியே விட்ட நிதின் தன் கண் முன்னால் தன் காதலி இன்னொருவனால் ஆக்கிரமிக்கப்படுவதை ஒரு ரசனையுடன் பார்க்கத் தொடங்கினான். புகையோடு சேர்ந்து அவரது எஞ்சியிருந்த மனசாட்சியம் அங்கே கருகிக் கொண்டிருந்தது. சித்தார்த்தின் ஒவ்வொரு அசைவையும் நிதின் இமைக்காமல் பார்த்தான். அது அவனுக்கு ஒரு விசித்திரமான விடுதலையை கொடுப்பதாக அவன் நம்பினான். சித்தார்த் நந்தினியின் மிக அருகே சென்றான். ஒவ்வொரு முறையும் சித்தார்த் அவளை நெருங்கும் போதும் அவள் பின்னோக்கி செல்ல முயன்றாள். ஆனால் அந்த அறையின் சுவர்கள் அவளை சிறைப்பிடித்திருந்தன. அவள் ஒரு கூண்டில் அடைக்கப்பட்ட பறவையைப் போல துடித்தாள். சித்தார்த் அவளது மிக அருகே குனிந்தான். அவளது சூடான மூச்சு காற்று நந்தினியின் கழுத்து வளைவில் பட்டபோது அந்த வெப்பம் அவளுக்கு ஒரு அருவருப்பை தந்தது. அவள் முகம் சுழித்து திரும்ப முயன்றபோது சித்தார்த் தனது வலுவான கரங்களால் அவளது முகவாயை தன் பக்கம் திருப்பினான். அவனது விரல்கள் அவளது மென்மையான முகத்தில் தழும்புகளை உண்டாக்கின. அவளது காதோரம் குனிந்த சித்தார்த் ஒரு இடி மின்னலை போன்ற குரலில் அதே சமயம் மிக மென்மையாக கிசுகிசுத்தான். ஞாபகம் இருக்கா நந்தினி? 2 வருஷம் முன்னாடி உன்கிட்ட பணம் இல்லை, நீ ஒரு உதவாக்கரைன்னு சொல்லி என் காதலை எச்சில் துப்புற மாதிரி உதறிட்டு போனியே. இன்னைக்கு பார், அதே ஆள்கிட்ட நீ எப்படி ஒரு பொம்மை மாதிரி அடங்கி போய் நிக்கிறேன்னு.
காலச்சக்கரம் சுத்துதுன்னு சொல்வாங்கல்ல, அது இப்போ உன்னை என் காலுக்கு கீழே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. நந்தினியின் கண்கள் அதிர்ச்சியில் உறைந்தன. சித்தார்த் யார் என்பது அவளுக்கு அப்போதுதான் முழுமையாக புரிந்தது. அவள் ஏமாற்றிய அந்த பழைய காதலன் இன்று ஒரு வக்கிரமான வேட்டைக்காரனாக அவளது முன்னால் நிற்கிறான். அவளது கண்களில் இருந்து நீர் வழிந்தது. ஆனால் சித்தார்த் அதை ரசித்தான். அவளது அழுகை அவனுக்கு ஒரு இனிமையான இசையைப் போல இருந்தது. அவன் மெல்ல அவளது இதழ்களை வக்கிரமாக சுவைக்கத் தொடங்கினான். அது அன்பினால் வந்ததல்ல, அதிகாரத்தால் வந்த ஆக்கிரமிப்பு. அவனது கைகள் அவளது மேனியில் ஆக்ரோஷமாக படர்ந்தன. ஒவ்வொரு முறை அவரது விரல்கள் அவளை தொடும் போதும் நந்தினி தனது ஆன்மா சிதைக்கப்படுவதை உணர்ந்தாள். அவனது தொடுதல் ஒரு நெருப்பை போல அவளது உடலில் வடுக்களை உண்டாக்கின. சித்தார்த் நந்தினியின் ஆடையை தனது வன்மத்தால் மெல்ல சிதைக்கத் தொடங்கினான். அவனது ஒவ்வொரு அசைவிலும் அந்த 2 வருட கால அவமானங்கள் பழிவாங்கலாக மாறியிருந்தன. நந்தினி தப்பிக்க போராடினாள். அவளது கைகள் அவனை தள்ள முயன்றன. ஆனால் சித்தார்த்தின் வெறி அவளை மொத்தமாக முடக்கியது. அன்னைக்கு நீ காட்டின அந்த திமிரும் தசையும் இன்னைக்கு எங்கே போச்சு நந்தினி என்று கேட்டபடியே அவன் அவளது தோள்பட்டையில் தனது பிடியை இறுக்கினான். அந்த செந்நிற வெளிச்சத்தில் நந்தினியின் மௌனமான அழுகை ஒரு சாபமாக அந்த அறையெங்கும் எதிரொலித்தது. சித்தார்த் அந்த அசிங்கத்தை ஒரு பெரும் வெற்றியைப் போல கொண்டாடினான். அந்த நள்ளிரவில் ஒரு பெண்ணின் கௌரவம் ஒரு வஞ்சகனின் வக்கிரத்திற்கு பலியாகிக் கொண்டிருந்தது. நிதின் இதை ஒரு விளையாட்டாக நினைத்து ரசித்துக் கொண்டிருந்தான். ஆனால் சித்தார்த் தன்னை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறான் என்பது அவனுக்கு தெரியவில்லை. சித்தார்த் நந்தினியின் உடலை மட்டும் சிதைக்கவில்லை, நிதினின் குடும்பத்தின் மானத்தையும் சேர்த்தே தரைமட்டமாக்கிக் கொண்டிருந்தான். நிதின் தனது அழுவையே ரசனையாக பார்த்துக் கொண்டிருந்தான். சித்தார்த்தின் அடுத்த இலக்கு நிதினின் அம்மா. அந்த அப்பாவி குடும்பத்தை மொத்தமாக சிதைக்காமல் ஓய மாட்டான் இந்த சித்தார்த். நிதின் எதையும் அறியாமல் அந்த புகையோடு தன் அழுவையும் சேர்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். யார் இந்த சித்தார்த்? அவனுக்கும் ரேஷ்மாவின் குடும்பத்திற்கும் அப்படி என்ன தீராத பகை? பழிவாங்க துடிக்கும் இந்த பாம்பின் அடுத்த இரை யார்? விக்ரம் இந்த அசிங்கத்தை கண்டு என்ன செய்ய போகிறான்? தொடர்ந்து பாருங்கள். திங்கள் தோறும் மாலை 6 மணிக்கு. மிஸ் பண்ணாதீங்க.